திருமலையில கருவேப்பிலை, கனகாம்பரம் பூ ஏன் பயன்படுத்துறதில்லைங்கிறத பத்தி ஒரு சுருக்கமான பார்வை இது. இதுக்கு பின்னாடி பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்தப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. முதலாவதா, கல்யாணம் முடிஞ்சு சீர்வரிசை பொருட்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பெருமாள் ஒரு சின்ன குறைய சொல்றாரு. என்னன்னா, உணவுல கருவேப்பிலையும் அவருக்கு பிடிச்ச பூக்கள்ல கனகாம்பரமும் இல்லைன்னு ரொம்ப மென்மையா சுட்டி காட்டுறாரு. அடுத்ததா, இதை கேட்டதும் பத்மாவதி தாயார், நான் உடனே போய் வாங்கிட்டு வர்றேன்னு கிளம்புறாங்க. ஆனா பாருங்க, பெருமாள் ஒரு கண்டிஷன் போடுறாரு. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள திரும்பி வரணும்னு. ஆனா தாயாரால அந்த நேரத்துக்குள்ள திரும்பி வர முடியல. பொழுது விடிஞ்சிடுச்சு. இறுதியா அந்த நிபந்தனையின்படி திரும்ப முடியாததால பத்மாவதி தாயார் மலைக்கு கீழே இருக்கிற திருச்சானூர்லயே தங்கிடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னி வரைக்கும் திருமலையில கருவேப்பிலையும் கனகாம்பரமும் படையல்ல சேர்க்கறதே இல்ல. இதனாலதான் பெருமாள் தினமும் ராத்திரி திருச்சானூருக்கு போய் தாயார பார்த்துட்டு விடியறதுக்குள்ள திருமலைக்கு திரும்பிடுறதா ஒரு ஐதீகமும் இருக்கு. ஆக பெருமாள் வச்ச ஒரு நிபந்தனை தான் திருமலையோட இந்த தனித்துவமான பாரம்பரியத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு.